வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தா பெரும்பாலான ஃபீல்டே போயிட மாட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல்ங்கிறது வந்து எங்கேயோ போயிடுச்சு. எல்லாமே வந்து 100 பேர் வேலை செஞ்ச வேலையை இன்னைக்கு வந்து 5 பேர் 10 பேர் வேலை செய்கிற அளவுக்கு வந்தாச்சு. இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 80%லேருந்து 90% வந்து இன்னைக்கு வந்து ஜாப் வந்து அப்படியே ஹைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இனி ஃபியூச்சரில் இன்னும் எச்சா தான் ஆகும், தான் உண்மை. சரி, நம்ம வேற விஷயத்த பேசுறதுக்கு இந்த விஷயத்த பேச வேண்டாம். வேற விஷயத்த பேசுவோம். இன்னைக்கு லைவ்ல பாருங்க, அமெரிக்கா வந்து கரன்சி வேல்யூ, அதாவது டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியன் மணியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. விட்டா 90 ரூபா அப்படி போய் 100 ரூபாய் ஆயிரும் நினைக்கிறேன், டாலர் வேல்யூ. எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள், இந்த 1 மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டேக்ஸ் கவர்மெண்ட் வசூலிக்கக்கூடிய நேரம், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான ஒரு நேரம். இப்போ நம்ம இந்திய பிரதமர் வந்து அமெரிக்க பயணம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, உலகத்தில் காசெல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்னா, எல்லாம் கிரிப்டோக்குள்ளே போய் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ கவர்மெண்ட் நினைக்குது, நீங்கள் கிரிப்டோவில் வந்து இன்னைக்கு எல்லாம் நல்லா வந்துருச்சப்பா, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது லிக்விட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு ஆசை அதிகம். இன்னும் விலை எச்சா வருமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்டோ வந்து எல்லாருமே ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, யோ கிரிப்டோ வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், 30% டேக்ஸை கட்டிட்டு 70% நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லிச்சு. அப்புறம் கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் அது செஸ்ஸுங்கிற பேரில் ஒரு +4% போடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 34% பக்கம் போட்டுச்சு. ஒன்றும் இல்லை, 2008 வந்து ஒரு 40 காசு 80 காசுக்குன்னு வித்துட்டு இருந்த ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிட்காயின் ஒரு 40 காசுக்கு வித்துருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 83 லட்சம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறதுனே தெரியாது, அந்த அளவுக்கான ஒரு ப்ரைஸஸ் வித்தியாசம்தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் 24x7 வேலை செஞ்சு என்ன பண்ணினாலும் 20 தலைமுறைக்கு வேலை செஞ்சா கூட காசு சம்பாதிக்க முடியாத யாராவது ஒரு சிலரோ, மிஸ்யூஸ் பண்றவங்களோ, ஏதோ ஒரு சேனலோ, அது எனக்கு தெரில, அவங்க ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி ஒரு டிஜிட்டல் அசட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணி வேர்ல்டு வைடு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு 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 மாஃபியாவா வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேல்தட்டு மக்கள் மாதிரி மேல்தட்டுக்குன்னு ஃபினான்ஷியலாக வெல்த்தியாக இருக்கிறவங்க யோசனை பண்ணக்கூடிய ஒரு 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 பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். இப்போ கவர்மெண்ட் பாலிசி ஒரு வேளை இப்படி இருந்தால் என்னவாகுங்கிறது என்னுடைய கற்பனை தான். இது நான் வந்து கற்பனைக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இது வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியல. கவர்மெண்ட் இத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு யாருமே லிக்விடா பண்ண மாட்டேங்கிறாங்க. யாருமே இன்கம் டேக்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் அசஸ்லேருந்து கொண்டு வரல. யாருமே வந்துட்டு டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிற ஒரு சூழலில் திடீர்னு இன்னைக்கு இருக்கிற சூழலில் கவர்மெண்ட் பாலிசியை அவங்க கிரிப்டோக்கு இந்த வருஷம் இந்த இயர் எண்டிங்குள்ள 31க்குள்ள 15% நீங்க கட்டினா போதும், நீங்க 34% ஆவரேஜ் 30 + 4% 34% கட்டுறதுக்கு பதுவா 15 + 4% கட்டினா போதும் அப்படின்னு ஒரு வேலை சொன்னா, நம்ம ஆட்கள்லாம் விலை ஏறுமா ஏறாதான்னு தெரியாது, ஆனா 15% ஏறின சந்தோஷத்துல எல்லா கிரிப்டோவையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதாவது வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை வித்ட்ரா பண்ணனா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஆள் ஒரு காயின் வச்சிருக்காரு, பிட்காயின்னா 83 லட்சம் ரூபா. கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கான ஒரு இன்கம் வந்து காலதாமதமாக வர்றதுக்கு பொதுவாக முன்னாடியே வரும். 15 + 4%. வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சா பையிங்க்கு ஆள் இருக்காது, வாங்கறதுக்கு ஆள் இருக்காது. அப்படின்னா இந்த கிரிப்டோ வேர்ல்டு என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. கிரிப்டோ கரன்சியோட நிலைமை என்ன ஆகும்னு பாருங்க. கிரிப்டோ பற்றிய நெகட்டிவான எண்ணங்களில் நான் சொல்லலை, கிரிப்டோ வச்சுக்கிட்டு ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் சொல்லலை. இந்த கவர்மெண்ட்டு
யாருக்கிட்ட எல்லாம் டேக்ஸை வாங்கணுமோ அந்த பாலிசியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஏன் கிரிப்டோ அசட்டுக்கு வந்து நீங்கள் 30% போடுறதுக்கு பொதுவாக இப்போ இந்த மந்த் மட்டும் கட்டுங்கப்பா, ஒரு 15+4% போட்டு பாருங்க, எல்லாம் வித்ட்ரா பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு சரியான இன்கம் வரும். நீங்கள் உட்காந்துட்டு சாதாரணமான எம்எஸ்எம்இல 10க்கு 10 கடை வச்சிருக்கிறவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு அதை கட்டலையா, ஜிஎஸ்டி இல்லையா, இது இல்லையா நீங்கள் கேட்டு வரக்கூடிய வருமானத்தை விட நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஒரு வருமானம் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்திய பிரதமர் வந்து அமெரிக்க பயணம், எலான் மஸ்கோட பேச்சுவார்த்தைகள், இந்தியன் கவர்மெண்டோட தற்போதைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது, இந்தியன் மணியோட வேல்யூ டிகிரீஸ் கம்மியாகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தில் தான் நான் இந்த பதிவு செஞ்சுருக்கேன். நடக்குதா நடக்கலையான்னு தெரியல, ஒரு கற்பனை தான். அனைவருக்கும் நன்றி.